இப்படி உண்மையை மறைச்சிட்டு இருந்தா உங்க மேல எப்படிங்க நம்பிக்கை வரும்? நல்லதுக்காக தான் நீங்க பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுன்னு சொல்றீங்களே, அதை எப்படிங்க நம்புறது? நீ என்ன நம்பலன்னா அப்புறம் எப்படி மாலதி? எதை வச்சுங்க நம்புறது? யார்கிட்ட உண்மையை சொல்லனாலும் உங்க பொண்டாட்டி என்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கணும்ல. ஐயோ மாலதி, என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனாலதான் சொல்லல. எந்த சூழ்நிலை வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, என்கிட்ட சொல்லாம நீங்க பண்ணது தப்புதாங்க. இதனாலதான் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. உங்க பேரை கெடுத்துக்கிட்டு அப்படி எதுக்காக இதை செய்யணும்? என்ன மன்னிச்சிரு மாலதி, உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லாம செஞ்சது தப்புதான். இத பாருங்க, இப்ப நீங்க ஃபீல் பண்ணி எனக்கு பிரயோஜனம்? தப்பு மேல தப்பு பண்ணி இப்ப உங்களை திருடன் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. நீங்க செஞ்சது தெரியாம நான் உங்களுக்காக வக்காலத்து வாங்கி சண்டை போட்டு மூக்கு அறுபட்டு நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆமா, நான் உங்களை தெரியாம தான் கேக்குறேன். அந்த கணேஷ ஃப்ராடுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அவன் ஃப்ராடுன்னு? சொல்லுங்க, எதை வச்சு அவனை ஃப்ராடுன்னு சொல்றீங்க? என்கிட்ட சொல்லாம இதையும் மறைக்க போறீங்களா? ஆமா, நானும் கணேசும் ஃப்ரெண்ட்ஸும் மாலதி. போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் கணேசும் கூட்டு கலவாணிகளா இருந்தோம். பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுன்னு எல்லாத்தையுமே ஒன்னா செஞ்சோம். அதனாலதான் அவனை நான் ஃப்ராடுன்னு சொன்னேன். இது நீங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? அப்பதானே ரேவதிக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். இல்ல, நான் அவன் கூட சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அப்படி என்னங்க தப்பு பண்ணீங்க? ஒரு நாள் நானும் அவனும் கோர்ட்டு பக்கம் போயிருந்தோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, என்னடா சுந்தர், இது ரொம்ப கொடுமையான நாளாகுதே. இவ்வளவு நேரம் சுத்தியும் ஒரு யூஸ் இல்லாம இருக்குதே. அதான்டா கணேஷ், எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு நேரத்துல எவனாவது ஒரு இழிச்சு வாய மாட்டி 2000 3000 ஆட்டைய போட்டு இருப்போம். இன்னைக்குன்னு பார்த்து எவனுமே மாட்ட மாட்டேங்கிறான். கையில வேற காசும் இல்ல. இல்ல, நாட்டுல எல்லாரும் விவரமாயிட்டாங்க போல இருக்கு. அது எப்படி? நம்மள மாதிரி ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் விவரமாவ விட்டுருமா என்ன? கரெக்டா சொன்ன மச்சான். சுந்தரே, சுந்தரே, உன்னை எங்கெல்லாம் தேடுது? கண்ணுல தென்படவே மாட்டேங்கிறியே. அடைச்சே, ஏதாவது சொல்லிட போறேன். நான் இருக்கிற இடத்துல தேடினா தானே கிடப்பேன். இல்லாத இடத்துல தேடினா எப்படி சிக்குவேன்? கரெக்டா சொன்ன மச்சான். சரிப்பா, வாப்பா கோர்ட்டுக்கு போலாம். இரு இரு இரு, முதல்ல என்ன மேட்ரு, அதுக்கு என்ன மீட்ரு, அத முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போலாம். என்னப்பா புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? வழக்கம் போல கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லதானே கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா நீ எனக்கு வழக்கமா கொடுக்குற ரேட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது. ஏன்னா இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சுல. அதனால ஐயாவோட ரேட்டும் ஏறிடுச்சு. புரியுதா? சுந்தரு, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த தடவை நீ பொய் சாட்சி சொல்ல போறதுக்கு அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 50,000. வழக்கமா 5,000 வாங்குற உனக்கு இந்த தடவை யோகம் தான். அமௌண்ட்டும் பெருசா இருக்குன்னா கேஸும் பெருசா இருக்குமே. அம்மா, என்ன கேஸ்? கொலைகேசு. மச்சான் ஓகே சொல்றா. டேய், என்ன யோசிக்கிற? இப்ப நீ ஓகே சொல்ற இல்ல நான் போட்டுமா? டேய், எனக்கு ஓகே தான்டா. ஆனா அந்த எதிர்க்கட்சி வக்கீல இடக்கு முடுக்க கேள்வி கேட்பாரு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த கவலை உனக்கு எதுக்குப்பா? எல்லாத்தையும் நம்ம வக்கீல் பாத்துக்காரு. எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அவர் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸா எடுப்பாரு. அப்படியே சொல்ற? ஆமாப்பா. சரி வா போலாம். சரி வாங்க. மச்சான் விட 50,000டா. அன்னைக்கு நான் சொன்ன பொய் சாட்சியால ராஜேந்திரன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அதோட நான் அந்த விஷயத்தையே மறந்துதான் இருந்தேன். ஏன் என்ன நானே மாத்திக்கிட்டு திருந்தி நல்லவன் ஆயிட்டேன்.
ஆனா கணேச மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நானும் கணேசும் மீட் பண்ணோம். அப்ப அவன் சொன்ன விஷயம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆமா மாலதி, 50,000 ரூபாய்க்காக நான் சொன்ன பொய் சாட்சி ராஜேந்திரன் குடும்பத்தையே பாதிச்சிருச்சு. நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்ப கஷ்டப்படுது. அவங்களோட சந்தோஷம், எதிர்காலம், எதிர்பார்ப்பு எல்லாமே என்னால நாசமா போயிடுச்சு மாலதி, நாசமா போயிடுச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன் பாத்தியா? என்னால ஒரு குடும்பமே அழுதுகிட்டு இருக்கு பாத்தியா? இதெல்லாம் இப்ப வந்து சொன்னா என்ன ஆகும்? அத்தை மாமா முகத்துல என்னால முடிக்க முடியுமா? பெரிய மாப்பிள்ளன்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்களா? தெரிஞ்சு நல்ல மனுஷனா வாழ்றேன்னு எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறவங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்களா? நல்ல எண்ணத்தோட நான் பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கிறத ரேவதி சொல்ற மாதிரி ஆட்டைய போடுறதுக்கு தான் போட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நினைச்சுதான் நான் அவங்க கிட்ட கணேச பத்தி சொல்லாம இருக்கிறேன் மாலதி. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னைக்கும் நீங்க செஞ்ச தப்பு இன்னைக்கு வரைக்கும் உங்களை வாட்டி வதைக்குது. ஒரு அயோக்கியனா வாழ்ந்துட்டு இருந்தப்போ சமூகத்தை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் யோசிக்காம தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நல்லவனா வாழ்றப்போ அந்த தப்பெல்லாம் கால்ல குத்துற முள்ளு மாதிரி வலிய கொடுக்குதுங்க. ஆமா மாலதி, நான் அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம் தேட போறேன்னு எனக்கே தெரியல மாலதி. கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவோ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, அந்த கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. என்ன சொல்ற மாலதி? நாளைக்கு விடியற பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பொழுதா இருக்கணுங்க. இத பாருங்க, இப்ப நம்ம செய்ய வேண்டியது அந்த கணேஷ பத்தி சொல்லாம ரேவதியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். என்ன சொல்ற மாலதி? ஆமாங்க, நாளைக்கு விடியற பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்ல பொழுதா விடியும். விஸ்வா, உங்களை சுத்தி ஏதோ சதி வேலை நடக்குது. அது தெரியாம நீங்க யார்கிட்டயும் மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களை கஸ்டடியில வச்சிருக்கிறவன் தான் இப்போ என்னையும் பணைய கைதியா புடிச்சு இங்க அடைச்சு வச்சிருக்கான். உங்களால அவனுக்கு ஏதோ காரியம் ஆகணுமா? அது வரைக்கும் என்ன விட மாட்டானா? ஏன் விஸ்வா நமக்கு இந்த நிலைமை? நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். ரொம்ப கொடுமையா இருக்கு விஸ்வா. என்னடா சாப்பாடா? சிக்கன் பிரியாணியா? டேய் பிரியாணியை கொடுத்துட்டு போடா. டேய் கம்முனுரா, மூர்த்தி அண்ணனுக்கு தெரிஞ்சா உன்ன பிரியாணி கிடுவாரு. டேய் நீ போடா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும். அதுக்கு ஹெல்ப் பண்றியா? ஆமா. புருஷன்
அவன் கஸ்டடியில இருக்காரு. கூட்டத்துக்கே பாஸ். நான் இங்க இருந்து வெளியில போயிட்டா போதும், எப்படியும் என் விஸ்வாவை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு தம்பி. நீ எனக்கு தம்பி மாதிரி. ஆமா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிடையாது. உன்னை என் தம்பியா நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் அக்காக்கு உதவி பண்ணு. ப்ளீஸ் டா தம்பி, அக்காக்கு தப்பிச்சு போறதுக்கு உதவி பண்ணு. கண்டிப்பா வருவியா? ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இந்த மனுஷன் இவ்வளோ லேட் ஆகி வீட்டுக்கு வராம இருக்காரு. என்ன பண்றது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? எவ்வளவு முக்கியமான விஷயத்த நான் மனசுல சுமந்துட்டு இருக்கேன். இது புரியாம இவர் லேட் பண்றாரு. ஐயோ, இந்த விஷயத்த நான் உடனே வெளியில சொல்லாடி தலையே வெடிச்சிரு போல இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பாடா, வந்துட்டாரு. இருங்க 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 இருங்க, வாங்க. இருங்க இருங்க, ஏன் கையை பிடிச்சு எடுக்க? கையை பிடிச்சு எடுக்காத, விடுடி. ஐயோ, சீக்கிரம் வாங்க, ரூமுக்கு போலாம். ஏண்டி நேத்து கல்யாணமான பொண்டாட்டி மாதிரி பறக்குற? ஐயோ, அது இல்லைங்க, இது வேற விஷயம். நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஏண்டி திருடனை தள்ளுற மாதிரி சத்தம் தள்ளுற? போடாதீங்க. வாங்க, நான் சொல்றேன். வாங்க 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 வாங்க. இருங்க, வந்துடுறேன். ஏன் கதவு சாத்துற? என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆகிருக்குதுங்க. இத சொல்றதுக்காடி இவ்வளவு வேகமா என்ன கூட்டிட்டு வந்த? விஸ்வாவுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் ஆனதுனால தாண்டி புருஷன் பொண்டாட்டியா இங்க இருக்காங்க. ஐயோ, நான் சொன்னதை நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. இந்த விஸ்வா பயலுக்கு வேற ஒரு பொண்ணோட ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குதுங்க. அவ பேரு கூட நந்தினி. நந்தினி இவன் மேல ஏதோ கொலைப்பழி விழுந்துருச்சான். அதனால பயந்து போய் இவன் இங்கே ஓடியாந்திருக்கான். ஆனா அங்க இவன் பொண்டாட்டி இவன் மேல இருக்கிற கொலைப்பழிய போக்கிட்டு இவனை தேடி இங்கே வந்திருக்கா. வந்த இடத்துல சிலை கடத்தல் கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாளாம். அப்புறம் நம்ம அண்ணன் இருக்கிறார்ல ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவ போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்கிருந்தும் தப்பிச்சு போயிட்டாளாம். அப்படி தப்பிச்சு போனவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இல்ல ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு இவன் அகிலா கிட்ட புலம்பிட்டு இருந்தான். அத நான் என் காதால கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடான சார்ஜ் போன செல்போன் மாதிரி இருக்கீங்க. சரி, இதை விட இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்லட்டுமா? இந்த அகிலாவும் விஸ்வாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லைங்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு இந்த விஷயம்லாம் எப்ப தெரியும்? இன்னைக்கு தான். அதுவும்
அவங்களுக்கு தெரியாம ஒட்டு கேட்டதுனாலதான் தெரிஞ்சது. உனக்கு இன்னைக்கு தானே தெரியும், ஆனா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, விஸ்வா இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச 2 நாள்லயே அவனை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டி. உண்மையாவா சொல்றீங்க? இதுல நான் எதுக்கடி போய் சொல்ல போறேன்? விஸ்வாவும் அகிலாவும் புருஷன் பொண்டாட்டியா உள்ள நுழையும் பொழுதே எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னடா இது, இவங்களோட நடவடிக்கை வேற மாதிரியா இருக்கேன்னு உடனே நம்ம ஆளுங்களை விட்டு விஸ்வா பத்தி விசாரிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வந்து சொன்ன உடனே தான் தெரிஞ்சது விஸ்வா யாரு, எப்படி வந்தான்னு. என்னங்க, இவ்ளோ நடந்திருக்கா இந்த விஷயத்துல? நான் கூட உங்களை ஏதோ காமெடி பீஸ்ல நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாண்டி நான் காமெடி. வெளியே கேட்டுப்பார், பெரிய வில்லன்டி. ஏங்க, இவ்ளோ பண்ணிருக்கிற நீங்க பேசாம அந்த நந்தினி இங்க கூட்டிட்டு வந்து விஸ்வாவோட முகத்திலேயே கிழிச்சிருக்கலாம்ல. அதை செய்யாம எதுக்கு நீங்க அவளை அடைச்சு வச்சிருக்கீங்க? விஸ்வாவுடைய முகத்திரைய கீழ்ச்சி என்னடி லாபம்? அவனை பத்தின எல்லா விஷயமும் அகிலாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நந்தினியை கூட்டிட்டு வரணும்? அப்படின்னா அந்த நந்தினிக்கு காலம்புற சோறு போடுறேன்னு ஏதாவது கோயில்ல நேர்ந்திருக்கீங்களா? அடியே ராஜம், இங்க தாண்டி எனக்குள்ள இருக்கிற இன்னொரு மூர்த்தியோட பிளான் இருக்கு. அந்த நந்தினிய எப்ப விஸ்வா கண்ல காட்டணும் தெரியுமா? விஸ்வாவுடைய குழந்தைய அகிலா பெத்தெடுப்பால, அதுக்கப்புறம் தாண்டி காட்டணும். ஏன் அப்ப காட்டணும்? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உன் உடன்பிறவா சகோதரர் என்ன உயில எழுதி வச்சிருக்காரு? விஸ்வாக்கும் அகிலாக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் இந்த சொத்து முழுக்க போய் சேரும். ஆமா. ஆனா விஸ்வாவும் அகிலாவும் ஒரிஜினலா புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படி இருந்தோம் நாம நடுப்புற வசிய மருந்தெல்லாம் கொடுத்து அது இதுன்னு ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணோம். அப்படி இருந்தோம், அது ஒண்ணும் பெருசா எடுப்படல. ஆனா அதுக்கப்புறம் நாம இதே மாதிரி ஒரு உறவை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினாதான் அகிலாவுக்கு விஸ்வாவுடைய குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நந்தினிய நாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து நல்ல விதமா எல்லாத்தையும் அவ காதுல போட்டுடணும். அதுக்கப்புறம் அவ ஒரு ஆட்டம் ஆடுவா பாரு. அந்த ஆட்டம் ஆடி விஸ்வாவை சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுவா. இதெல்லாம் கேள்விப்பட்ட உன் உடன்பிறவா சகோதரர் மாரடைப்பிலேயே மேல போய் சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் அகிலாவும் குழந்தையும் தனியா நிக்கும். என்னம்மா அகிலா, உனக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு கண்ணீர் மேல கண்ணீரா விட்டு அவ மேல பாச மழைய பொழிஞ்சு அவளை அப்படியே நம்மளோட பராமரிக்கணும். சமயம் பார்த்து அகிலாவையும் போட்டு தள்ளிட்டு அந்த குழந்தைய பராமரிக்கிற பொறுப்பை நாம எடுத்துக்கணும். அப்புறமா என்ன, குழந்தைக்கு கார்டியன், சொத்துக்கு முதலாளி, நமக்கு தடைய யாரும் கிடையாது. புரியுதாடி? இப்போ சூப்பர் ஐடியாங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி செஞ்சிடலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியாடி நான் யாருன்னு? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்.